வணக்கம் தோழர்களே. பழம் நழுவி பாலில் விழுந்த மாதிரி நானும் கொஞ்ச நாளாக கம்ஃபர்ட் ஜோனில் விழுந்து தொலைஞ்சு போயிட்டேன். இனி வரும் காலங்களில் அந்த மாதிரி நடக்காது தோழர்களே. இது ஏப்ரல் 30, ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்த விளாக் நண்பர்களே. இவன் என்னடா காலங்காத்தாலே துணி காய போட்டுருக்கான்னு சொல்லி யோசிக்காதீங்க. ஏன்னா அப்போ கடந்த சில நாட்களாக நைட்டில் மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, அதனால தான். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சாயங்காலம் சென்னை வரைக்கும் நண்பரோட அண்ணன் கல்யாணத்துக்கு போகிறேன். அதுக்கு தான் இந்த முன் ஏற்பாடுகள்லாம். கிசாமிக்கு காலை உணவுக்கு ட்ரீட் கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ தான் ரேபிடோ தொழில் கால் பண்ணி நைட் ஷிஃப்ட் பார்த்து கால்லாம் வலிக்குது, அடுக்குமாடி குடியிருப்பில் இறக்கி விட்டுறீங்களான்னு கேட்டாங்க. வழக்கம் போல ரேபிடோ தேநீரும் மசால் தோசையும் பெறப்பட்டது. அங்கிருந்து நானும் வீட்டுக்கு வந்து ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு 3 மணிக்கு மெஜஸ்ட்ரியில இருந்து ட்ரெயின் 2:30 வீட்டை விட்டு கிளம்பியாச்சு. தெரியாம பிரவீன் நண்பர் ஆட்டோ அண்ணன் டைம் ஆச்சு கொஞ்சம் வேகமா போங்கன்னு சொல்லி சொன்னதுக்கு ஆட்டோவை ஆம வேகத்துல ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. நாங்க இன்னைக்கு ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவோம் தான் நினைச்சோம். கடைசியா ஒரு வழியா பேக் கேட்ல இறங்கி வேகமா போய் ட்ரெயினை பிடிச்சாச்சு. அதுவும் வீக் டேங்கிறனால ட்ரெயின் ஃப்ரீயா இருக்கும் அப்படின்னு புக் பண்ணாம போயிட்டோம். பட் அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ட்ரெயின்ல கால் வைக்கிறதுக்கு கூட இடம் இல்ல, அந்த அளவுக்கு கிரௌடுன்னு. ஸ்டெப்ஸ் கிட்ட நின்று போனா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ட்ரெயினுக்குள்ளேயும் கிரௌடு, வெளியேயும் மழை. சேத்துலயும் அடி வாங்கியாச்சு, சோத்துலயும் அடி வாங்கியாச்சு. நாக்கு மூக்கு பிஸ்கட் சாப்பிட்டுக்கிட்டு அரக்கோணம் ஜங்ஷன்ல வந்து இறங்கி லோக்கல் ட்ரெயின் பிடிச்சாச்சு. அங்க உட்காந்ததுக்கு அப்புறம் தான் பிரவீன் நண்பர் மூஞ்சில ஒரு சிரிப்பே வந்துச்சு. அங்க இருந்து திருப்பி போற ட்ரெயினை பார்த்தா சரியான கூட்டம். ஒரு 5 தடவை எமர்ஜென்சி பிரேக்கை இழுத்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி ஸ்டாப் பண்றப்பையும் ட்ரெயின்ல வந்து கூட்டம் ஏறிக்கிட்டே தான் இருக்கே தவிர ட்ரெயின்ல இருந்து யாருமே கீழே இறங்கல. அதை பாக்குற வரைக்கும் நான் வந்ததுதான் வந்து ரொம்ப கஷ்டம் சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன். அந்த ட்ரெயின் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அந்த ட்ரெயின்ல டிராவல் பண்றதுதான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. அங்க இருந்து கல்யாணம் நடக்கிற ஊருக்கு போனா 2 தோழர்கள் நைட் டியூட்டிக்கு டைம் ஆச்சுன்னு வேலைக்கு ஓடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட ஒரு 10 செகண்ட் பேச்ச போட்டுட்டு இருசக்கர வாகனத்துல மண்டபத்துக்கு போயிட்டு மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் விஷ் பண்ணிட்டு தோழர்களோட சாப்பிட போயாச்சு. அங்க மாப்பிள்ளையோட ஒருத்தர் ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. அங்க இருந்து பசங்க எல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணதுனால டிஜே பாட்டுக்கு வைப் பண்ணிக்கிட்டே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்தே டான்ஸுக்கும் எனக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. அதனால எட்டு நின்று வேடிக்கை பார்த்துட்டு அங்க இருந்து ஜங்ஷன் வந்தா கரண்ட் இல்லாம மொத்த ஸ்டேஷன்லயும் நான் ஒரே ஆளா நின்னுகிட்டு இருந்தேன். அங்க இருந்து திரும்பவும் ட்ரெயினை பிடிச்சி அண்டர்சர் கோச்ல உட்காந்துக்கிட்டே காலைல 4 மணிக்கெல்லாம் மெஜஸ்ட்ரிக்கு வந்துட்டேன். அங்கிருந்து ரேபிடோ புக் பண்ணி மலையில நனைஞ்சுக்கிட்டே வீட்டுக்கு வந்துட்டு கிசாமி நண்பர் கூட கொஞ்சம் போட்டுட்டு உறங்க சென்று விட்டேன். கன்சிஸ்டன்சியையும் டிசிப்ளினையும் ஃபாலோ பண்ணுங்க தோழர்களே. நன்றி.